நண்பர்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பூமியில தான் இருக்கோம். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நான் ஒரு தெய்வத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். அதுவும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் வச்சிருந்தேன். அந்த கோரிக்கையில பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நினைக்கமோ அது நடந்துருச்சுன்னா, அது நிறைவேறிட்டுனா அந்த தெய்வத்தை நேரடியா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட கோரிக்கையில எனக்கு நிறைவேறிச்சு. அந்த புண்ணிய பூமியில நான் நிக்கேன். அந்த புண்ணிய பூமியை நீங்களும் பாருங்க என்ன தெய்வம்னு. சரியான காடு. எங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன். ஆனா என்னை திரும்பி போக விடல. எந்த பெரிய காடா இருந்தாலும் இழுத்து கூட்டி இப்படிப்பட்ட என் தேவியை நான் பாக்கேன். இது எனக்கு இந்த கலியுகத்துல எனக்கு கிடைச்ச பெரும் புண்ணியமா நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். உங்களுக்கு முடியாத சில கஷ்டங்கள், உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு உள்ள அந்த கஷ்டங்களை தீரணும். எப்ப தீரவே மாட்டுக்கு அப்படின்னா இந்த அம்மாட்ட ஒரு கோரிக்கை வைங்க. கண்டிப்பான முறையில சொல்லுதேன். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் தட்டி தூக்கி இந்த அம்மா எரிவா. ஆனா அது நடந்துச்சு, உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா இந்த அம்மாக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்ல. இந்த புண்ணிய பூமியை மிதிச்சு இந்த அம்மாக்கு நன்றி கடன் செலுத்தணும். இதுதான் இந்த தேவியோட வேண்டுகோள்.